ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மணிஸ்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ பார் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா புளிப்பாக இருக்குது. 3 மாங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர். இது நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால இந்த பாருங்கள், இந்த கப்பு, சின்ன குட்டி கப்பு, இந்த கப்பில் வந்து 2 கப் போட்டுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம தோல் சீவிட்டு இதை வேக வச்சுக்கலாம். நல்லா 3 மாங்காவும் இப்போ தோல் சீவியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு அது மாதிரி இப்போ கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ கட் பண்ணிக்கலாம் எல்லா மாங்காயும். மாங்காவை இப்போ தோல் சீவி கட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 5 விசில் விட போகிறேன். ஒரு கிண்ணத்தில் வச்சிட்டா குக்கரில் தண்ணி ஊற்றி இதில் வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் போட்டால் போதும். இப்போ நான் மாங்காயை வேக வச்சு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் கொட்டிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம், ஜீனி 1 கப் போட்டிருக்கேன். 1.5 கப் போடுறேன் ஜீனி. எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ வந்து கேஸில் வச்சாச்சு. நல்லா அந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். நல்லா அந்த இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த ஜீனி ஓகே தான். சுகர் ஆட் பண்ணது ஓகே. நான் 1.5 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு போதுமாக இருக்குது. தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஜீனி எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து தட்டில் போட்டு காய வச்சுக்கலாம். நல்லா இந்த கிளாஸி பதம் வந்துருச்சு. இறக்கி நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கலாம். பிளேட்டில் வந்து இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 2 பிளேட்டில் வந்து ஊற்றிட்டேன். ஒரு பிளேட்டில் இன்னொரு பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக காயலாம். காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பிளேட் வந்து என் பொண்ணு காலையிலே சாப்பிட்டுட்டா. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டுட்டோம். இந்த பிளேட்லேயும் வந்து இந்த சைடில் வந்து காலி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம அப்படியே ரவுண்டாகவும் அப்படியே எடுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணியும் அப்படியே எடுக்கலாம். நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். ரெடியாக நிற்கிறாங்க. நம்மி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காது? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், அழகாக அது மாதிரி வந்துடும். லேயர் மாதிரி வந்துடும். அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படி தான். வெயில் அவ்வளோதான் இல்லை நேற்று. ஸோ அதனால் மேங்கோ பார் சொல்லுவாங்க, பர்பி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நல்லா கிளாஸியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ பார் ரெடி. மேங்கோ ஷீட் ரெடி. அப்படி லேயராக வந்துடும். இது வந்து இப்போ நம்மி வந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிடுங்க நம்மி. கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்மி சாப்பிடுங்க. நம்மி சூப்பராக நம்மி. ஓகே நம்மி, தேங்க்யூ நம்மி.